Hi, hello everyone. Once again, welcome back to the YouTube channel AM Tech Tamil. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். வெல்கம் டு AM Tech Tamil. நான் உங்கள் ஐயப்பன் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பற்றி தான் ஒரு வீடியோலையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். போன வீடியோவில் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஆப் லாக் பற்றி என்னோடய பார்ட்னர் சொல்லியிருப்பாப்பில். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோ இருக்குது, பார்ட் 2. அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தரப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது கமெண்ட்ரி ஸ்க்ரீனை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் கமெண்ட்ரி ஸ்க்ரீனோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 3ல் ஆக்ஷன் செட்டிங்ஸ், அந்த ஆக்ஷன் செட்டிங்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கமெண்ட்ரி ஸ்க்ரீனில் 3 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு கீழே ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் 3 வீடியோ இருக்கும். அந்த 3 வீடியோவை ப்ளே பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 3வது பார்ட்டை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படிலாம் பர்மிஷன்ஸ் அக்சஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டேன். இப்போ நான் வந்து கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Contact download drive down comment clock commentary screen reader notification from our screen recorder video has been deleted. Okay friends, நான் இப்போ கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர்ல வந்துட்டேன். இப்போ ஆக்ஷன் செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். advanced setting notification content presentation action settings. ஓகே, ஆக்ஷன் செட்டிங்ஸ் இங்கே இருக்கு, டபுள் டேப் பண்ணுறேன். action settings இதில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஜெஸ்டர் சம்மந்தமான பட்டதெல்லாம் வருது. ஸோ நமக்கு தேவை பேசிக் தானே. நமக்கு வந்து பேசிக்கு நம்ம இப்போ சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் பேசிக்கான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ ஜெஸ்டர்ஸ்லாம் கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஸோ நிச்சயமாக போடாமல் இருக்க மாட்டேன். ஸோ இந்த பேசிக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து இப்போ பேசிக் தான் பார்த்து வந்துட்டுருக்கோம். அதனால் அதை மட்டும் பார்ப்போம். ஜெஸ்டர் தீம் இது வந்து எப்படி சொல்றது, இது ஜெஸ்டர்ஸ் தான். custom gestures and gestures descript battery less than active battery is the okay button and gestures descript gesture setting per app gesture use the alternate scrolling settings. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்க்ரோலிங் செட்டிங்ஸ். இந்த ஸ்க்ரோலிங் செட்டிங்ஸை நான் டபுள் டேப் பண்ணுறேன். scrolling settings. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரோலிங் செட்டிங்ஸில் scrolling set use left right swipes to navigate. Checkbox unchecked when using the default gesture theme. Change wrap navigation checks the default. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேப் அந்த ஃபஸ்ட்டு யூஸ் லெஃப்ட் ரைட் ஸ்வைப் டு நேவிகேட், அது வந்து இந்த டாக் பேக்கில் எப்படி லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன். ஸோ அதனால் எனக்கு வேணாம், அப் அண்ட் டவுன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கமெண்ட்ரி ஸ்க்ரீனில் டிஃபால்ட்டாக அப் அண்ட் டவுன் தான் இருக்குது. அது வேணும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் டாக் பேக் யூஸராக இருந்தால் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரேப் நேவிகேஷன், இது வந்து இந்த பேஜ் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கான வருது. இப்போ டக்குனு ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க பேஜெல்லாம் முடிஞ்சிருச்சா, டக்குனு ஹோம் ஸ்க்ரீன் 2க்கு போயிட்டு அங்கே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் எனக்கு வேணும், அதெல்லாம் வச்சுருக்கேன். Browse by control on web pages checkbox checked. Browse by control on web pages செக் பண்ணிக்கோங்க. Select navigation items used on web pages. இது வந்து என்னன்னா வெப் பேஜில் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டணும் அப்படிங்கிறது பாருங்க. Select navigation items used default title and link and button and landmark unchecked but link title default unchecked. இது நிறைய இருக்கு, என்னென்ன நான் படிக்கிறேன். Select default unchecked title unchecked link unchecked button and landmark edit box focus and control image unchecked box combo box form file list and list type scroll and view and character word and line and pad on the page and copy and check bold speech record cancel but okay but cancel but scrolling settings. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப் பேஜில் உங்களுக்கு என்ன காட்டணும். இப்போது டாக் பேக் எடுத்திங்கன்னா சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் கேரக்டரோட டிஃபால்ட் பேராகிராஃப் லைன் கண்ட்ரோல் இது மட்டும் தான் காட்டும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, இது எல்லாமே காட்டும். இப்போ ப்ரௌசரில் இருக்கும்போது இந்த எல்லாமே டைட்டிலு, லிங்க்கு, காமா பாக்ஸு, செக் பாக்ஸு, ஸ்க்ரோலு, ஐட்டம் வியூ, அப்புறம் சம்திங் நிறைய காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது பிடிச்சி அதாவது வெப் பேஜில் நமக்கு என்ன டைட்டில் காட்டுமா, ஸோ டைட்டில் இருக்கட்டும். லிங்க் வேணுமா லிங்க் இருக்கட்டும்.
இது வேணும்னா டைட்டில் லிங்க் மட்டும் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்பேஜில் டைட்டில் லிங்க் மட்டும் காட்டும். மற்றபடி டிஃபால்ட் எப்பவுமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிஃபால்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டிஃபால்ட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டு டைட்டில் லிங்க் இந்த 3 வேணும். டிஃபால்ட் டைட்டில் லிங்க் அந்த 3 செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசரில் எங்கே போகும்போது டைட்டில் லிங்க் டிஃபால்ட் அது மட்டும் தான் வரும். இதில் எல்லாமே இருந்தால் உங்களுக்கு காம்போ பாக்ஸு, செக் பாக்ஸு, லேண்ட்மார்க்கு நிறைய காட்டும். அடுத்தது browse by control type check select GWE browse by control type checkbox checked if the gestures conflict occur please remap the gestures. இது வந்து ப்ரௌஸ் பை கண்ட்ரோல் டைப். இது வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது என்னென்ன காட்டணும், அதாவது அந்த ப்ரௌசரில் இல்லாமல் மித்தபடி வேறு செட்டிங்ஸ் வேறு இதெல்லாம் என்னென்ன காட்டணும் அப்படின்றதுக்கு ஆப்ஷன். Select navigation types used in standard views. Default, slider, character, word, line, pad upper, page, speech rate. இப்போ வந்து இதை வந்து நான் இதான் வச்சுருக்கேன். எனக்கு அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணால் இப்போது டாக் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணால் கேரக்டர் வேர்டு வரும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா அதாவது இந்த செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்னாக்கா டிஃபால்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸு, காம்போ பாக்ஸ், இல்லை செக் பாக்ஸ், ஸ்லைடர், மூவர் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு எது காட்டணுமோ அதை வச்சுக்கலாம். எது வேண்டாமோ அதை நாட் டிக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் டிஃபால்ட் நீ சும்மா டெக்ஸ்ட் வைக்கிற பாருங்க. டெக்ஸ்ட் வச்சு ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள். எனக்கு இப்போ வந்து என்னென்ன இருக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இவ்வளோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ இதில் கொஞ்சம் தான் வச்சுருக்கேங்க பாருங்கள். இவ்வளோ எனக்கு வந்து இப்போ டெக்ஸ்ட் வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் செக் பண்ணிட்டு இப்போ பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து இந்த இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது சைனீஸ் வந்து இதுக்குன்னு தெரியல. அடுத்து ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரோல் பேஜ் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வேணும் நான் செக் பண்ணியிருக்கேன். அடுத்து பேக் வரலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அதர் செட்டிங்ஸ். ஷேக் பண்ணால் ஏதாவது சொல்லணும், அதை ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி அது மாதிரி எதாவது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். இது நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். ஷேக்கிங் சென்சிட்டிவிட்டி அதை எப்படி ஹார்டாக ஷேக் பண்ணுமா, மீடியமாக, ஸ்மால் ஷேக் பண்ணுமா, அதுக்கான ஆப்ஷன். ஷேக் டு ஆன்சர் த கால் அதை செக் பண்ணாலும் ஆன்சர் ஆக மாட்டேங்குது. ஸோ இருந்தால் அடுத்து ஓகே. அடுத்தது வேர்ட் பை அதாவது ஜஸ்ட் வந்து வேர்ட் பை வேர்ட் ப்ரௌசிங் மோட் வேணும் செக் பண்ணிக்கோங்க. யூசர் நோட் அட்வான்ஸ் யூசர்னு வருது. இது இதுக்குன்னு தெரியல. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு எனக்கு வந்து சொல்லுங்கள். இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11க்கான இது. ஸோ இது நமக்கு ஒர்க் ஆகாது. 10 நம்ம ஓகே. எனேபிள் ஜஸ்ட் அது டோட்டலி பிளைண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Home screen off apps Brave. Auto TTS back camera AZ screen AZ screen hit time record. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நாங்கள் முதல்ல சொன்னது போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ஒண்ணுக்குன்னே நோட்டிபிகேஷன் அப்டேட்டா கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.